மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் வேத வசனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இது குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறீர்கள், பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏறக்குறைய 8-9 கேள்விகள் இருக்குது. அதில் ஒரு கேள்வி நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் என் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமலும் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? இந்த வசனத்தில் தேவ ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கேட்காமல் இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த சீரியஸ் முழுக்க அப்படி தான் பார்க்குறோம். அதில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்னிடத்துல திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக ஜனங்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, எந்த விஷயத்தில் நாங்கள் திருந்த வேண்டும், அல்லது எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும்? உங்கள்கிட்ட வாங்கன்றீங்களே, நாங்கள் எதில் திரும்பி வரணும் அப்படின்னு கேட்டால், அங்கே 2 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் எங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல். 2வது, அவைகளை விட்டு விலகி போனீர்கள். இந்த கட்டளைகளை கை கொள்ளுதல் அப்படிங்கிறதுனா என்ன? இன்றைக்கி ஒரு புது விஷயம் கொஞ்ச காலமாக, ஆனால் இது பல நாட்களாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பீக்கில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறது, நமக்கு இனி கட்டளைகள் கிடையாது, லா கிடையாது, இனிமேல் நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம கிருபை எப்படி வேணாலும் இருக்கலாம், செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போக பாவம் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறாரு, ஆகவே கிருபை இருக்கிறதுனால யூ கேன் சர்வைவ் ஆஸ் யூ லைக், நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் போதும். இது மறைமுகமாகத்தான் இருந்தது. மறைமுகமாக நம்ம இப்படி தான் இருந்தோம். அதாவது தேவன் வேதத்தில் ஒன்று சொல்லும்போது அதை நாம் கேட்க தயாராக இல்லை. நம்முடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சை மாற்றிக்கிட்டோம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸை மாற்றிக்கிட்டோம், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கியாரை மாற்றணும், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாற்றிக்கிட்டோம். நமக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கியார் இருந்தார்னா ஓகே, அவர் நமக்கு ஏற்றவர். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நீங்கள் கை கொள்ளணும். அதாவது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வரும்போது இயேசு சொல்கிறாரு, ஆதி முதல் கொண்டு இப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் அப்படிங்கிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க, அதாவது பலதார மனத்தை குறித்து, திருமணத்தை குறித்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைப்பா, ஆரம்பத்துலேருந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்ப்பா, ஆனால் உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக மோசே அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறார். இது மோசே வாழ்க்கையில் பல இடங்களில் நடக்குது. கடைசியாக கண்மலையை அடிக்க போகிற இடத்திலும் ஜனங்களுக்காக தான் அவர் அடிக்கிறார். அவர் உபாகமத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்காக தான் நான் அந்த கண்மலையை அடித்தேன். அப்போது ஜனங்கள் அந்த இடத்துல வரும்போது ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கியாராய் அவர் மாற விரும்புகிறார், ஜனங்களுக்கு ஏற்ற ஊழியக்காரனாய் அங்கே மாற அவர் விரும்புகிறார். இதுதான் என் கற்பனைகளை கை கொள்ளாமலும். இந்த இடத்துல சொல்லுது பார்த்தீங்களா, பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை வந்த பிறகு கட்டளையே கிடையாது அப்படின்னு யார் சொன்னது? இப்போவும் கட்டளை இருக்குது, அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன இருக்குது? பூர்வத்தாருக்கு நான் சொன்னது என்ன? விபச்சாரம் பண்ணாதிருப்பீர்களாக. ஆனால் நான் இப்பொழுது என்ன சொல்லுகிறேன்? இச்சையோடு நோக்கினாலே விபச்சாரம். பூர்வத்தாருக்கு சொன்னது என்ன? கொலை செய்யாதிருப்பீர்களாக. இப்போது நான் சொல்லுகிறேன், ஒருத்தனை கோபமாக பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அப்போது அப்பையை விட கட்டளை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ விட இப்போ கட்டளை நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் கிருபைங்கிற பேரை வச்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவாருங்கிற வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற வார்த்தை என்னென்னா, எப்படி வேணாலும் இருக்கலாம். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபையையோ, உங்களுக்கு ஏற்றார் போல் ஒரு ஆராதனை. எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு காலத்தில் ஆராதனைக்கு ஜனங்க வருவாங்க, இப்போது ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை நேரம் மாறி இருக்கு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சபைகளில் மணிக்கூண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ மணிக்கூண்டு வேறு நோக்கத்துக்காக வைக்கப்படுது, தங்களுடைய சபையினுடைய பவரை காட்டுறதுக்கு தான் மணிக்கூண்டே. ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க. பாருங்கள், அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாட்ச் இருக்காது, எல்லார் வீட்லேயும் வால் கிளாக் இருக்காது. அப்போ அந்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்தை தெரியப்படுத்துறதுக்கு தான் அதை மணிக்குண்டை வச்சாங்க. அப்படி மணிக்குண்டை அடிக்கும் போது, முதல் மணி அடிக்கும் போது அவங்க ஆயத்தமாகணும். 2வது மணி ஆக்கும் போது ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
3வது மணி அடிச்சாச்சுன்னா ஆராதனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆராதனை நேரம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு ஒரு மணி அடித்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்துருங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படி இல்லை, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை நேரம், 1 ஆராதனை, 2 ஆராதனை, 3 ஆராதனை. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ், கூட்டம் அதிகமாக இருக்குது, ரஷ் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் இப்படி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாம் இது எங்கே போய் நின்றுச்சு? இதோடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், ஜனங்கள் ஆப்ஷனை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஏபிசிக்கு போயிட்டாங்க. சரி, ஜனங்கள் உங்கள் வாதத்துக்கே வரேன். இப்போ ஜனங்க வந்துட்டு ஒரு கூட்டத்தை நாங்கள் ஃபஸ்ட் ஆராதனைக்கு வர வைக்கிறோம், 2வது கூட்டத்தை 2வது ஆராதனைக்கு வர வைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பேரை 3வது ஆராதனைக்கு வர வைக்கிறோன்னும் போது ஜனங்கள் அதை தொடர்ச்சியாக அப்படி செய்கிறாங்களா பாருங்கள்? இல்லை, அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனையை மாற்றிக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஆராதனைக்கு போகிறாங்க, திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம இன்றைக்கி 2வது ஆராதனைக்கு போவோம், இல்லை ஏதோ ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு, மாலை ஆராதனைக்கு போய்க்கலாம். இப்போ நான் சொல்கிறதுனுடைய விளைவு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆப்ஷன்ஸ் வந்த உடனே ஜனங்களுக்கு ஆராதனைக்கு போகிற சீரியஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. ஆராதனையில் இருக்கக்கூடியதான அந்த மேன்மை குறைஞ்சி போய் இப்போ அவங்க ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு படி மேலே போய், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் ஆராதனைக்கு போகலாமா வேணாமாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கம்யூனியன் இருந்தால் அந்த ஆராதனைக்கு கண்டிப்பாக போகணும், பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக போகணும், மற்ற ஆராதனைகளுக்கு அது முதல் வாரமாக இருந்தால் கண்டிப்பாக போகணும், மற்ற ஆராதனைகளுக்கு போகாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதான ஒரு மைண்ட் செட். பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போனீர்கள். இப்போ என்ன ஆச்சு? ஒன்று, கட்டளைகளை கை கொள்கிற அந்த சுபாவமே போயிருச்சு. அவர்கள் மோசையின் ஆசனத்திலிருந்து சொல்லுகிறபடினாலே அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. மோசையின் ஆசனத்தில் இருந்து சொல்லும் போதே அதை செய்யணும்னா, மோசே ஒரு உலக பிரகாரமான ஆசாரியன், அந்த ஆசனத்தில் இருக்கும் போதே நீங்கள் செய்யணும்னா, பரிசுத்தாவின் ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறோம். என்ன காரணம்? பரிசுத்தாவியில் நிரம்பி பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஊழியக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதோ, ஊழியக்காரனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கண்டம் பண்ணி இதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. நான் அவங்க வேதத்திலேருந்து என்ன போதிக்கிறாங்க. இப்போ டீச்சர் உங்களுக்கு போதிக்கிறாங்க, டீச்சருடைய வாழ்க்கை தப்பான வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் டீச்சர் சொல்லி கொடுத்த கணக்கு தப்பு கிடையாது. 2 × 2 4, அது சரிதானே? அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த கணக்கு சரி. டீச்சருடைய வாழ்க்கை தவறாக இருக்கும், அதுக்கு நீங்கள் டீச்சரை ஒதுக்கலாம், அவ்வளோதானே ஒழிய கணக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் சொல்லிக் கொடுக்கறதான உபதேசங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள், எந்த அளவுக்கு அது உங்கள் இருதயங்களை தொடுகிறது. ஒரு சிலர் ஆவில இல்லாமல் மாம்சத்தில் பிரசங்கிக்கிறவர்கள், இம்மைக்காக பிரசங்கம் பண்ணுகிற அத்தனை பேருமே மாம்சத்தில் பிரசங்கிக்கிறவர்கள். நான் அவர்களை குறித்து பேசவில்லை. இம்மைக்காகனா அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக, ஆஸ்திக்காக, சம்பாத்தியத்துக்காக அந்த ஆசை இச்சைகளை உங்களுக்குள்ளே போட்டு உங்கள் ஆஸ்தி உங்கள் சம்பாத்தியம் இந்த பூமிக்குள்ள நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்கிற இவங்கெல்லாம் இம்மைக்காக பிரசங்கி இருக்கிறவர்கள்னு 1 கொரிந்தியரில் பவுல் தெளிவாக எழுதுறார். நம்ம அதை விட்டுருவோம். நான் பேசுறது ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள், மறுமைக்குரியதை நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறவர்கள் சொல்லுகிற வேத வசனத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு வருகிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் அதான் சொல்வேன். இன்றைக்கி ஒரு சிலரை நான் பார்க்கிறேன், நல்ல ஆவிக்குரியவர்கள் தான், இன்னும் நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான், ஆனால் அவர்கள் 99 தவறான சாட்சி உடையவர்களை பார்த்து விட்டு அந்த ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒருத்தன் இருப்பான், அவனையும் அதை போலத்தான் நினைக்கிறார்கள். இவர்கள் அவன் இந்த 99 பேருக்கு என்ன கனவீனத்தை கொண்டு வருகிறார்களோ அதே கனவீனத்தை இந்த ஒருத்தனுக்கும் கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? நான் எல்லாரையும் பார்த்துட்டேங்க, ஒரு ஊழியக்காரனும் சரியில்லை, அவங்க சொல்கிற வார்த்தை. அதில் அவர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் 10 பேரையும் அதே மாதிரி நடத்தி விடுகிறார்கள். அதே அசட்டை, அதே கேவலமான வார்த்தை. எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி தவறாக நியாய தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லவங்களையும் சேர்த்து தண்டிச்சிருவீங்க. அதனால் இயேசு சொல்கிற வார்த்தை, நீங்கள் யாரையுமே தண்டிக்காதீங்கன்னா எல்லாரையுமே தண்டிச்சுக்கிறேங்கிறாரு. இதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன? அந்த நல்ல ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைகள் கூட உங்களுக்கு அசட்டையாகி போய் விடுகிறது. ஏன்? டிவிக்குள்ளே பார்க்குற 100 ஊழியக்காரனில் 80 பேர் உங்களை காசு பிடுங்குறவனாக இருக்கிறான். ஒரு 100 பேரில் 80 பேர் உங்கள் பணத்தாசையை தூண்டுறவனாக, உலக இச்சைகளை தூண்டுகிறவனாக இருக்கிறான். அல்லது அவருடைய வாழ்க்கை தவறாக இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு மிச்சம் அந்த ஒரு 20% ஊழியக்காரங்க சத்தியத்தை பேசுகிறாங்க பாருங்களேன், நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறாங்க,
உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்கான அந்த உணவை குறித்து பேசுகிறாங்க. அப்போ அவங்களையும் நீங்கள் அதே விதத்தில் அசட்டை பண்ணி அவர்கள் கொடுக்கிற வார்த்தைக்கும் நீங்கள் கை கொள்ளாமல் போகிறீர்கள். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலத்திலும் இருக்குது. எந்த காலத்திலிருந்து இருக்குது? மோசே காலத்திலிருந்து இருக்குது. மோசே சொல்லுகிற வார்த்தையே அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஈசாக்கு கிட்ட சொல்றார் ஆண்டவர், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு, என் கற்பனைக்கு, என் நியமங்களுக்கு, என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு சர்ச் என்பது ஒரு சடங்காச்சாரத்தின் இடமாக மாறிவிட்டது, ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேஸ். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன? கல்யாணத்திற்கும் கல்லறைக்கும் தான் சபை. ஒரு வெளிநாட்டு பையனோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு 15 வயது இருக்கும். அவர்கள் நாட்டில் இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது அந்த பையன் போகவில்லை. அவனை கேட்கிறேன், ஏன் ஆராதனைக்கு நீ போகவில்லை? அவன் சொல்லுகிறான், நான் சின்ன பிள்ளையும் கிடையாது, நான் வயசான ஒரு ஓல்டு மேனும் கிடையாது. அவன் சொல்கிறான், ஐ எம் நாட் அ கிட், ஐ எம் நாட் அ ஓல்ட் மேன். அவன் சொல்கிறான், நான் ஒரு குழந்தையும் இல்லை, வயதோகனும் இல்லை, நான் வாலிபன், நான் எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? அப்போ சபை என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, குழந்தைகளை கொண்டு போய் அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறதையும், அடுத்து வயதான போது அவர்கள் போய் அங்கே கல்லறைக்கு இடம் தேடுகிறது தான் சபை. நடுவில் திருமண காரியங்கள் அதில் சபையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபேஷன். முந்தியெல்லாம் சபைக்குள்ளே வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், சபையில் வச்சு பண்ணோம்னா ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும், ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அதுவும் போயிருச்சு. இப்போ எல்லாம் கூட்டம் வருது, அப்படி அதனால் பெரிய பெரிய ஹால், பெரிய பெரிய ஓப்பன் இது அங்கே எடுத்து பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அங்கே கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால நம்ம ஓப்பன் ஹாலில் வச்சு பண்ண. இப்போ மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இதே ஆட்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, கல்யாணத்தை சர்ச்சில் வைக்காமல் கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஹாலில் வைக்கிறாங்க, எப்படி தேவ பிரசன்னம் இருக்கும்? அங்கே முந்தின நாள் தான் குடிகாரர்களாம் சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி நடத்தியிருக்கிறாங்க, அதே இடத்துல மீட்டிங் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்ன இவங்க தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கூட்டம் நிறையா வந்துடுறதுனால நமக்கு அங்கே வச்சா தான் சரியாக இருக்கும், அப்போ சர்ச்சுக்குள்ளே வைக்கணுங்கிறதான அந்த கான்செப்ட் போயிடுச்சு தானே. நீங்கள் தானே அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வென்யூவை மாற்றி கொள்ளுகிறீங்க தானே. அப்போ சபை என்பது நீங்கள் இதுவரைக்கும் ஒரு புனித ஸ்தலமாக அங்கே வந்து நின்னா ஒரு பிரசன்ஸ் இருக்கும், அங்கே ஒரு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி பொய்யா போச்சு இல்லை. அப்போ விசுவாசிகள் என்ன பார்க்குறாங்க? இன்றைக்கி விசுவாசிகளுக்கு சபைக்கான முக்கியத்துவம் போய்விட்டது. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், கட்டடத்தை கொடுத்து அல்ல, ஆனால் நம்ம கட்டடத்தில் கூடி வருகிறோம், ஆராதிக்க வருகிறோம், ஆராதிக்க வருகிற அந்த இடத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது சடங்காச்சாரமாய் மாறிடுச்சு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனீர்கள். வசனம் சொல்லுது பாருங்க, என் கட்டளை கை கொள்ளாமல். இன்னைக்கு அவர் நமக்கு சொன்ன கட்டளைகளில் எதை நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? நான் புதிய ஏற்பாட்டு காலத்தையே சொல்லுகிறேன், 10 கட்டளைகளை விட்டுருங்க, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த நியமங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை, இன்னும் ஸ்ட்ராங். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போகணும். அப்படி ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. விருத்த சேதனம் வந்து மாம்சத்தில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, அதனால் அதில் இருக்கக்கூடியதன் ஆசீர்வாதங்களும் மாம்சத்துக்குரியது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான உடன்படிக்கை மாம்சத்துக்குரியதில் ஆவிக்குரியது. அப்படியானால் இதில் இருக்கக்கூடியதான நியமங்களும் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதை விட இது ஸ்ட்ராங். அப்படி நம்ம மாம்சத்தில் அவங்க நிறைவேற்றினதை நம்ம இன்னைக்கு ஆவியில் நிறைவேற்றணும். இன்னும் இதே மாதிரி மாம்சத்தில் போய் சபையில் போகணும், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தோம், எழுந்திரிச்சு வந்தோம், அவ்வளோதான். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆனால் இவங்க சர்ச்சுக்கு போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, ஆராதனைக்கு போவாங்க, போய் ஆராதனையில் உட்காந்து ரெகுலராக போவாங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் கரெக்டாக குளிச்சு கையில் பைபிளோடு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கட்டளைகளை கை கொள்ள மாட்டாங்க. என்ன கட்டளைகள்? ஒவ்வொரு இடம் வரும்போது, பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் வரும்போது, வேலை வாய்ப்பு வரும்போது, உடனே கொஞ்சம் அப்படி கவர்மெண்ட் பாலிசிக்கு போயிடுவாங்க, பைபிள் பாலிசியை விட்டுருவாங்க. தேவைப்பட்டா பைபிள் பாலிசி, இல்லைனா கவர்மெண்ட் பாலிசி, அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அன்றைக்கி அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தாங்க வாழ்க்கையில் முன்னேறி மேலே வர முடியும். வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே நிம்மதி கிடைக்காது. 60க்கு மேலே பைபிளை தான் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போனதெல்லாம் நிம்மதி கொடுக்காது, வசதி கொடுக்கும். ஏன் அதில் வசதியை அனுபவிக்காதவங்க கூட இருக்கிறாங்க.
ஆனால் நிம்மதி சமாதானத்தை கொடுக்கறது பைபிள் தான் கொடுக்கும். 60க்கு மேலே தோணும். ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டோம் பாருங்களேன். ரிட்டையர் ஆகிட்டு வந்து உட்காரும் போது இப்போ தான் தோணுது, இத்தனை வருஷம் வேலைக்கு போய் பிரயோஜனம் என்ன? ஒரு வீடு இருக்குது, மாதம் மாதம் பென்ஷன் வருது, இதை தாண்டி பரலோகத்துக்கு என்ன இருக்கிறது? இப்போ தான் தெரியுது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பைபிள் தான் இருக்குது. 60 வருஷம் 62 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு கற்பனைகளை கை கொள்ளாமல். இப்போ நான் குற்றமாக சொல்லலை, இப்போ கை கொள்ளுறது நான் குற்றமாக சொல்லலை. அப்போ நீங்கள் கை கொண்டிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எடுத்து எத்தனை வல்லமையை பயன்படுத்தியிருப்பார். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அன்னைக்கு பலன் இருக்கும்போது வேலைக்கு ஒரு உலகத்துக்கு வேலை செஞ்சாச்சு, பலன் இருக்கும்போது உலக அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சாச்சு, பலன் இருக்கும்போது தனியார் கம்பெனிக்கு வேலை செஞ்சாச்சு. இப்போ பலனெல்லாம் குன்றி போச்சு. இப்போ கர்த்தருக்கு ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் உங்களை வெறுக்கலை பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து, சரி எப்படியாவது பரலோகத்துக்காவது வந்து சேருங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஒழிய நீங்கள் அந்த வாலிப பிராயத்தில் மாத்திரம் இதை கை கொண்டிருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் எத்தனை லட்ச ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள். கை கொள்ளாமல் போனது மட்டும் இல்லை, 2வது அங்கே வசனம் சொல்லுது, அவைகளை விட்டு விலகி போனீர்கள். இது அதை விட துணிகரமான ஒரு கூட்டம். அதாவது நான் பார்த்துருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவ பயம்னு ஒன்று உண்டு. இந்த பாரம்பரிய சபையார்னு நம்ம சிலரை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. இங்கே பாரம்பரிய சபையார்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே ஆவிக்குரிய சபையார் தான் ஒரு காலகட்டத்தில். அதற்கு பிறகு அவங்க பாரம்பரியத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் சொல்கிறவங்கள ஆவிக்குரிய பாரம்பரியத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி பாரம்பரிய சபையார்னு சொல்கிறவங்க ஒரு ட்ரெடிஷன் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்குள்ளே வந்துட்டாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸும் ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்குள்ளே போயிட்டாங்க. இவங்களும் ஒரு ஆவிக்குரிய பாரம்பரியத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் யாரையுமே பாரம்பரியம்னு சொல்லாதீங்க. ஆனால் அவர்கள் இவங்கெல்லாம் சோ கால்டு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், சோ கால்டு கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களிடத்தில் போய் நீங்கள் பாருங்கள், ஒரு தேவ பயம் இருக்கும். அவர்களிடத்தில் கர்த்தரை பற்றின ஒரு பயம் இருக்கும். வெளியே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு நெத்தியில் சிலுவை போடாமல் போக மாட்டாங்க. அந்த எது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும் சபை தலைவரை கூப்பிட்டு குருவானவரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணாமல் தொடங்க மாட்டாங்க. ஒரு ஆலயத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு தேவ பயம் இருக்கும். இதில் அடுத்த கேட்டகரி இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆனால் இவங்க வந்து கட்டளைகளை கை கொள்ள மாட்டாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, எந்த மன திரும்புதலும் இருக்காது. சபைக்குள்ளே போகும்போதே அந்த புடவை என்ன மாதிரி இருக்கும், இந்த நகை எங்கே வாங்கியிருப்பாங்க, அவர் புது காரில் வந்திருக்கிறாரு, இந்த சிஸ்டர் இப்படிப்பட்டவங்க, அந்த பிரதர் இப்படிப்பட்டவர், அவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாங்கன்னு குறை பேசுவாங்க. அந்த குலம், இந்த கோத்திரம், இந்த ஜாதி, இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சபைக்குள்ளே. ஆனால் இதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். கட்டளைகளை கை கொள்ளாது, ஆனால் உள்ளே இருக்கும். ஆனால் இதுலேயும் துணிகரமான ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன தெரியுமா? விலகி போனீர்கள். அடுத்த வருஷம் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். 7ஆம் வசனம். ஒரு கூட்டம் துணிகரமாக சர்ச்சை விட்டு வெளியே போயிடும். இதெல்லாம் யார் தெரியுமில்ல? இதெல்லாம் வெளியே போய் குடிகாரனாகி எத்தனை, நான் சொல்லுவேன், என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா காலத்தில் கிறிஸ்தவர்கள் யாருமே குடிக்க மாட்டார்கள். அப்படி யாராவது குடித்தானா, ஐயோ கிறிஸ்தவன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ பிரிவுகளில் நான் சொல்லக்கூடிய பிரிவு வேறு. அவர்கள் பாரம்பரிய சபையாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு தேவ பயம் இருந்துச்சு. அவங்க குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியத்தில் இருந்தவங்க இருக்காங்க. அதுலேயே இப்போ வர குரூப்பு, அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு குடிகாரர்களாய் அலையுது. இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் அவைகளுக்கு ஒரு வைராக்கியம் இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு அலையுது. அன்னைக்கு பாரம்பரிய சபையார்னு சொன்னவங்களுக்குள்ள இருந்த அந்த தேவ வைராக்கியம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து திருமண முறையெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சகஜம். பேலியாளின் மக்கள் இவங்க எல்லாரும் குடிகாரர்கள், சிகரெட் பிடிக்கிறவங்களாம் மாறி இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அங்கே உலகத்தானை விட மோசமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க. இது எல்லாம் கர்த்தருக்கு, அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டு நீங்கள் விலகி போனீர்கள். ஆனால் இவங்க கேட்பான், இவங்ககிட்ட போய் நீ சுவிசேஷம் சொல்லுங்க. ஏன்? நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் சர்ச்சில் தான் இருக்கோம், நாங்கள்லாம் 150 வருஷம் சர்ச்சில் இருக்கோம். 150 வருஷம் சர்ச்சுக்குள்ளே இருக்க, தேவனுக்குள்ளே இருக்கியா நீ? யூ ஆர் இன்சைட் த கேம்பஸ், நாட் இன்சைட் த கிரைஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போன ஒரு கூட்டம்.
அருவருக்கத்தக்கதான ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு நீங்கள் விலகி போனீர்கள். அந்த 6வது வசனத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையாமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்னைக்கு நீங்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் பண்ண அக்கிரமத்துக்கு, அநியாயத்திற்கு கர்த்தர் இந்நேரம் நொறுக்கி போட்டிருப்பார்னு வசனம் சொல்லுது. இது மனம் திரும்புகிற காலம், இது ரட்சண்ய காலம், ஒப்பு கொடுக்கிற காலம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு என்று ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நியாயம் தீர்க்கிறவர் வாசப்படியில் இருக்கிறார், எந்த நேரமும் உள்ளே வருவார். இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். God bless you. முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நான் இன்றைக்கி ஒரே ஒரு வசனத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்துக்கு ஏற்ற அந்த வசனம். நான் இதை முடிவுக்கு முன் செய்தியை கொடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். 7வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை, கலங்காதேயுங்கள். காரணம், கேட்கிற செய்திகள் உங்கள் இருதயத்தை உடைக்க பண்ணுகிறது. மீடியாவில் வர்றது, அப்புறம் பேப்பரில் வர்றது, இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குறது, எப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் வெறும் துர்ச்செய்திகள். பூமியில் சம்பவிக்கிறவைகளாலே மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் அப்படின்னு இருக்கும். அந்த சோர்ந்து போகிற இடத்துக்கு நம்மெல்லாம் வந்துட்டோம். இன்றைக்கி மனுஷனுக்கு நல்ல வார்த்தை கேட்காதா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். குறிப்பாக இந்த வைரஸ் உச்சத்தை தொற்றுக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருங்க, இப்படி இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாம் உண்மைதான், கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் நல்லா நினச்சி பாருங்கள். இதே வைரஸ் போன வருஷம் வரும்போது நமக்கு இந்த வைரஸ்னால் என்னான்னு தெரியாது. அப்போ நம்மக்கிட்ட வேக்சின்னு ஒன்று கிடையாது. அப்போ நமக்கு இந்த வைரஸோட வாழ்ந்து பழக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வைரஸ்னால் என்ன நமக்கு தெரியும். அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு நன்றாகவே தெரியும். 2வது, இன்றைக்கி உலக பிரகாரமாய் ஒரு வேக்சின் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவும் இருக்கும்போது ஜனங்கள் இருதயம் சோர்ந்து போகிறது, கலங்குகிறது, தியங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இதனுடைய முதல் வேவ், ஃபஸ்ட்டு வேவில் உங்களை பாதுகாத்த ஆண்டவர் இந்த செகண்ட் வேவ்லையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் வேவில் உங்களை பாதுகாத்தது செகண்ட் வேவில் கொல்றதுக்காக இல்லை. வனாந்தரத்தில் எலியாவை கூட்டிகிட்டு வந்தது வனாந்தரத்தில் சாகடிக்க அல்ல. கர்த்தர் வாழ வைக்கிற தெய்வம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. நீங்கள் வேக்சினை நம்புங்க, வேக்சினை நம்பாமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா பலதரப்பட்ட செய்திகள் வருகிறது. ஆனால் இயேசுவை நம்பினவங்க இதுவரைக்கும் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. நான் முதல் வேவிலையும் இந்த உலகத்தை பார்த்துருக்கிறேன், இந்த 2வது வேவிலையும் உலகத்தை பார்க்கிறேன். மனிதனுடைய இருதயம் இன்னும் சோர்ந்து போகிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது ஒன்று தான். ஒரு விஷயம் உச்சத்துக்கு போகுதுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு உச்சம் ஒன்று அடையுது அப்படின்னா அதற்கு பிறகு அது கண்டினியூ ஆகிறதுக்கு இடம் இல்லை, அடுத்த முடிவுக்கு தான் வரணும். ஒரு மலை உச்சிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கத்தான் வேணும், அவ்வளோதான். ஒரு காருடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது குறையத்தான் வேணும், வேறு வழியே கிடையாது. சிறுத்தையை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வேகமாக ஓடுது. ஒரு லிமிட்டுக்கு மேலே அதால் வேகமாக ஓட முடியாது, அதுக்கப்புறம் அது ஸ்லோ ஆகி தான் ஆகணும். அப்படி எல்லாத்துக்கும் அதுதான் ஃபார்முலா. இந்த வைரஸுக்கும் இதுதான் ஃபார்முலா. இது உச்சத்தில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. பி சேஃப், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் பயம்தான் அநேகருக்கு மூலதனம். இந்த பயத்தை தான் நிறைய பேர் பயன்படுத்தி கொள்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற பயத்தை வைத்து கொண்டு தான் அநேகர் சம்பாதிக்கிறார்கள், அநேகர் உங்களை கலங்க பண்ணுகிறார்கள். பயப்படாதீங்க, எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. எல்லாத்தையும் தாண்டி நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். குணமாகிறோம் இல்லை, குணமானோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய காயங்கள் அந்த காலத்தில் இருந்த குஷ்டரோகத்துக்கு மட்டும் இல்லை, குருடர்களுக்கு மட்டுமல்ல, செவிடர்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற கொரோனாவுக்கும் அது பொருந்தும். மரித்தோரைய உயிரோடு கூட எழுப்பின தேவன் உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் இருக்கிறார். மரணத்தின் இருள் உன் வீட்டுக்குள்ளும் என் வீட்டுக்குள்ளும் வராதபடி தடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசல்ல ரத்தத்தை பூசினாலே மரணம் உள்ள வராதுன்னு பைபிள் சொல்லிச்சுன்னா, அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரரே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது எப்படி மரணம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்? விசுவாசத்தோடு கூட மேற்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்கள் யார் மேலே கை வைக்கிறவங்க சுகமாகவும் இருக்கு. உங்கள் முழங்காலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா சுகம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தையும் சரி, உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு ஆறுதலாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க, தேவனை பற்றி சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள். இவரும் துர்ச்செய்தியை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஐயோ அங்கே அப்படி நடக்குதா, இங்கே இப்படி நடக்குதா, அங்கே அத்தனை பேர் செத்துட்டாங்களா, இங்கே இப்படி எரிக்கிறாங்களா? இல்லை, செத்தது கொஞ்சம்தான், உயிரோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் இந்த வைரஸ் எல்லாரையும் கொல்றதுக்காக வந்தது அல்ல. ஏதோ ஒரு ரீசன் வந்துச்சு. வாழ வைக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. உங்களையும் என்னையும் ஜீவனை பாதுகாக்கிறவர் நம் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். God bless you.